வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட வரலாறை மையமாக வச்சு தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு படம் விட்டுருக்காங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இளையராஜாவோட இசை அந்தளவுக்கு பட்டி தொட்டியை பறக்க விட்டுருக்கிறாரு. பழைய இளையராஜா மறுபடியும் திரும்பி வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு அம்மா பாடலை சிறப்பாக அருமையாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்குனது யாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஊமை வெளிகள் கேப்டன் விஜயகாந்தோட படம் ஊமை வெளிகள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பல நாள் ஓடி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அப்படிப்பட்ட டேரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதில் ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு பார்த்து ரசித்து எழுதியிருக்காங்க. இப்போ மற்ற படங்களை சாதாரணமாக விட்டால் அந்த படங்களை சாதாரணமாக போயிடும். ஆனால் ஒரு வரலாறு படம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு திறமை வேணும். அப்பேற்பட்ட படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் தேட்டரில் மற்ற படங்களை ஸ்டார் படங்கள் தான் தேட்டரில் ஃபுல்லாகும். அது இந்த காலத்தில் அவ்வளோ ஃபுல்லாகாது. அந்தளவுக்கு படங்கள் அந்தளவுக்கு ஒர்த்தாகாது. ஆனால் இப்போ பாருங்கள், தேசிய தலைவர் படம் ஒரு டிக்கெட் கூட இல்லை, எல்லா டிக்கெட்டுமே வசூலாயிருச்சு. அந்தளவுக்கு டிக்கெட்டு சீட்டே இல்லாமல் இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், இதில் எல்லாமே ஃபுல்லாக வசூலாயிருச்சு. அடுத்து பார்த்தோன்னா அடுத்த டைமிங் பார்த்தோன்னா முன் சீட்டு மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு முக்கியமான ஒரு படம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேசியமும் தெய்வீகமும் வாழ்ந்த ஜாதி தலைவர் எல்லாம் சாதிக்க பிறந்தவர் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட அனைவரும் போய் பார்த்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.